ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்குறோம். என்ன வீடியோனா, நம்ம கார் வாங்குகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கார் வந்து ஆகஸ்ட் 1 அன்றைக்கி போயிட்டு புக் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 23 தான் டெலிவரி கொடுத்தாங்க. இன் ஸ்டாக்கில் இருக்கிற மாடல் தான். ஆனால் எல்லா ஆர்டிஓ ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம் 4 பேரும். ஆட்டோவில் தான் போனோம் வீட்டிலேருந்து போகும்போது. பேட்ரிக்கு தான் இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொன்னான். பட் அவன் ஸ்கூலில் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் நான் கொடுக்குறேன். கிளம்பிட்டோம். வந்துட்டு ஷோரூம் ரீச் ஆயாச்சு. கார் நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். மாருதி பிரெஸ்ஸா ZX டாப் மாடல் டெலிவரி வாங்கிட்டு நேராக வந்து இங்கே பிஷப் ஹவுஸ் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போனோம். சண்டே மாதம் இருக்க சர்ச் வந்து சண்டே மார்னிங் தான் இருக்கும். அங்கே தான் வந்து தமிழ் ஃபாதர் இருப்பார், நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இப்போது சண்டே இல்லை சாட்டர்டேன்ற பட்சத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நேராக வந்து பிஷப் ஹவுஸ் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். செயின்ட் பேட்ரிக் சர்ச்சுக்கு. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே வந்து அங்கேருந்து ஹோலி வாட்டர் எடுத்து சும்மா ப்ளஸ் பண்ணிவிட்டு சர்ச்சிலேருந்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் போயிட்டு காரை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி காரோட வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சில் ப்ளஸ் பண்ணிவிட்டு நாங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு போன உடனே தான் வந்து ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். என்ன வந்து புதுசாக கார் வாங்கினாலும் அப்பா அம்மா ஹஸ்பண்டோட அம்மா இவங்க யாரும் பார்க்க முடியல, யாரையும் கூட்டிகிட்டு போக முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இது நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு 19 hours ஜேர்னி போனால் நம்ம ஊருக்கு போயிடலாம். பட் ஆனால் ஃபாரினில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ நம்ம வாங்கினாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ தான் காட்ட முடியும். அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன இருந்தாலும் சொந்த ஊரில் அப்பா அம்மா கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்புறம் எல்லோரும் எடுத்துகிட்டு ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஸ்வீட் கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட்டை உட்காந்து அங்கேயே சர்ச்சில் கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பா வந்து சன்ரூஃப் மேலே ஏறி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாள். இந்த மொட்டை மாடி வந்து அவங்களோட ரொம்ப ஆசை. மொட்டை மாடி கார் வாங்கணும், மேலே நின்று ஜாலியாக காற்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாடலில் நம்மளோட பட்ஜெட்டில் இந்த மாடல் தான் வந்துச்சு. சரி, ஓகே, இந்த மாடலே இது பண்ணிவிட்டு மொட்டை மாடியோடு வாங்கியாச்சு. நேராக அங்கேருந்து சர்ச்லேருந்து கிளம்பி கொண்டு வந்து ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளாட் வந்துட்டு என்ட்ரன்ஸில் நிப்பாட்டி சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தாங்க, டிஷ்யூ பேப்பர்ஸு, உள்ள காருக்கு வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு மோர் தென் வந்து எங்களோட பார்க்கிங் B2 கீழே அங்கே வந்து கொஞ்சம் வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே போயிட்டு CRM ஆஃபீஸில் நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்க்கிங் கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த வாட்டர் வந்து கண்டினியூஸாக காரில் ட்ரிப் ஆச்சு அப்படின்னா கலர் ஃபேட் ஆகுது, காரோட கலர். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வேறு பார்க்கிங் கொடுங்கன்னு நான் கேட்க போயிருந்தேன். அந்த டைமில் இவங்க வந்து உள்ள காருக்கான ஆக்சசரிஸு இதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேட்ரிக் வந்து சைட் வீடியோஸு, ஹெட்டு ஃப்ரண்ட் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தான். கார் வந்து எங்களோட பழைய கார் எங்ககிட்ட ஒன்று இருந்துச்சு, ஷிஃப்ட்டு நார்மல் ஷிஃப்ட் காரு. அந்த கார் வந்து இதே ரெட் கலர் தான். ஸோ எங்களுக்கு வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப ராசி. ஸோ அதை எடுத்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாம் அன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. சண்டே மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரிப் எடுத்துகிட்டு. ஏன்னா கார் வந்தால் நாங்களும் அடங்க மாட்டோம், இந்த கார் எங்களை அடங்க விடாது. மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலியிலே வந்து நாங்கள் எப்படின்னா ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய ட்ராவல் பண்ணுவோம். கார் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்தோம், அமைதியாக இருந்தோம். அதுவும் இந்த மான்சூன் டைமில் எங்கேயும் போக முடியலையே, எதுவும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இப்போ கார் வந்தோடனே மறுநாள் காலையிலே எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு 100 kilometers வந்து சிவனேரி ஃபோர்ட் இருக்குது. ஜுனார் டிஸ்ட்ரிக்டில் வந்து சிவனேரி ஃபோர்ட். என்னென்னா சத்ரபதி சிவாஜி அவரோட பர்த் பிளேஸ் அந்த ஃபோர்ட். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற வழியிலே நல்ல குளிர், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, நல்ல குளிர். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பை போட்டு டீ குடிச்சிட்டு கரெக்டாக 7 o'clock நாங்கள் அந்த ஃபோர்ட்டோட கீழே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே கார் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ட்ரெக் பண்ணணும். மோர் தென் ஒரு 1.5 hours ஆகும் ட்ரெக் பண்ணி நம்ம மேலே போகணுன்னா. ஸ்டெப்ஸு, அதே மாதிரி ஸ்லோ பிளேசஸ்ஸு, கொஞ்சம் ராக்கு மேலே ஏறி போகிற மாதிரி, கொஞ்சம் வந்து சமவெளியில் நடந்து போகிற மாதிரியே மிக்ஸ்டாக இருக்கும். எல்லாருமே ஏறலாம். வயசானவங்க கொஞ்சம் கஷ்டம், வயசானவங்களால் ஏற முடியாது. பட் ஆனால் விமன், மென்னு, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஏறலாம். பாப்பா என் ஹஸ்பண்ட் செகண்ட் டைம் வரும். இது என் பையன் வந்து ஃபஸ்ட் டைம் வரான் இப்போ தான். சரி, ஓகே, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். 7 o'clock ரீச் ஆகிட்டு 7:30க்கு ஆரம்பித்தோம். கட நாங்கள் மேலே ஏறிட்டோம். பாப்பா எவ்வளோ ஜாலியாக ஓடுது பாருங்கள். எங்ககிட்ட இருந்த பழைய கார் நான் சொன்னேன்ல, அது என்னென்னா 10 years தான். 2015 நாங்கள் வாங்கின கார் தான் அது.
ஆனால் என்னென்னா இங்கே வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட அந்த ஹெச்ஆர்எஸ்பி போர்டு அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் கம்பல்சரி. ஆனால் எங்ககிட்ட எங்கள் காரில் அந்த போர்டில் ஸோ எந்த சிக்னலையும் பிடிக்கிறது, ரொம்ப ஃபைன்ஸ் பே பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து சரி நம்ம வந்து இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் ஒரு டயலாமாவில் இருந்தோம், சரி 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம இங்கே இருக்க போகிறோன்ற பட்சத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்னு திரும்ப சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை சேல் பண்ணிட்டு வந்தோம். போன மார்ச்சில் சேல் பண்ணோம். வந்துட்டு நாங்களும் பார்த்துட்டே இருந்து இப்போ தான் இது வாங்கியிருக்கோம். நேராக வந்து ட்ரெக் பண்ண ஆரம்பித்து நல்ல வியூஸ், நல்ல பியூட்டிஃபுல் பிரெத் டேக்கிங் வியூஸ். சும்மா சொல்லக்கூடாது, மான்சூன் மகாராஷ்டிரா அவ்வளோ அழகு, சொர்க்கத்தில் இருக்க மாதிரி. இது சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இங்கே போய் நின்று அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நான், அவர், பாப்பா, பேட்ரிக் 4 பேருமே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக். எப்படின்னா அவள் வந்து எங்கேயும் சோர்ந்து போய் நிற்க மாட்டா, தூக்க சொல்ல மாட்டா. நான் போகிறேன், நான் ஏறுறேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தானே, ரொம்ப என்ஜாய் பண்ணி அழகாக அதை பாருங்கள் எவ்வளோ போஸ்ட்லாம் கொடுக்குறா சூப்பராக. அழகாக ஏறி மேலே போயிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நின்று நல்லா வியூஸ் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப பொறுமையாக ஏறணும். நம்மளுக்கு எந்த அவசரமும் இல்லை, நம்ம வந்து ரஷ் பண்ண வேண்டாம், பொறுமையாக நின்று எல்லா இடத்துலையும் வியூஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக கீழே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா காற்று, நல்ல வேளை மழை இல்லை. மழை இருந்தால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கும். பட் ஆனால் மழை இல்லை. ஆனால் அந்த வியூஸு, அந்த ஒரு பால் பச்சை கலரும், அந்த டார்க் க்ரீன், லைட் க்ரீன், க்ரீன்ஸில் எவ்வளோ ஷேட் பாருங்கள், அவ்வளோ க்ரீன்ஸ் இருக்குல்ல. அந்த ஒவ்வொரு க்ரீன் கலரும் ஒவ்வொரு இடத்துல. இது வந்து அந்த டாப்பு. ஸோ இதான் வந்து அந்த சிவாஜி மகாராஜா அவரோட பர்த் பிளேஸ் இங்கே இருக்கும். அவருக்கு ஒரு வீடு இருக்கும், தொட்டில்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து அதோட டாப் வியூ. மேலே போனோம் அப்படின்னா இதுதான் டாப்பு. இதுங்கேருந்து பார்க்குறது வந்து ஜுனார் சிட்டி. இது வந்து ஜுனார் டவுன் சொல்லுவாங்க, சிட்டி கூட கிடையாது, அது ஒரு டவுன் தான். ரொம்ப சின்ன ஊர், ரொம்ப அழகான ஊர். இதுதான் அந்த பீக்கு, அந்த டாப்போட மவுண்டனோட டாப்பு. இங்கே வந்து நிறைய கேவ்ஸ்லாம் இருக்கும். கீழே இன்னொரு சைடில் போனால் ரொம்ப மழை பெஞ்சு சதன்னு இருந்ததுனால நாங்கள் அந்த பக்கம் போகலை. அது கேவ்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அரவுண்ட் வந்து ஒரு 1000 இயர்ஸ் பிஃபோர், 2000 இயர்ஸ் பிஃபோரே வந்து எல்லாம் தங்கி இருந்த கேவ்ஸ் சொல்லுவாங்க, புத்திஸ்ட் கேவ்ஸு. ஸோ அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு நல்லா ஒரு ஆட்டத்தை போட்டு அங்கே வந்து இறங்கி கீழே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் அடுத்து போன இடம் தான் மால்சேஜ் காட். இதுவும் வந்து அந்த சிவனேரி ஃபோர்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. இங்கே வந்து நிறைய வியூஸ் இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா அந்த மழை டைமில் எல்லா பக்கத்துலேருந்து தண்ணி கொட்டும், எல்லா இடத்துலேருந்து அருவி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 கண்ணு பத்தாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு போகலாம். 1 டே ட்ரிப் மாதிரி தான். போயிட்டு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு, காரு சகதியில் நனைஞ்சு மழையில், புது கார் மாதிரியே இல்லை வாங்கி, நேற்று நேரம் இந்த கார் நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழுக்காயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஃப்ரீ வாட்டர் வாஷ் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ரோட்டில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, முன்னாடி போகிற ஒரு கார் நின்று கழுவிக்கிட்டு போகிறான்னு பாருங்கள். இதுக்காகவே எல்லோரும் போய் அங்கே தண்ணி கொட்டுற இடத்துக்கு கீழே நிற்போம். நின்று ஃப்ரண்ட்டு பேக்கு அதெல்லாம் அடிக்கிற ஃபோர்ஸ்க்கு வந்து காரு செம க்ளீனாக பளபளன்னு ஆகிடும். ஃப்ரீ வாட்டர் வாஷ். மால்சேஜ் வந்தோன்னா நம்ம இங்கே ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் வந்து மால்சேஜுக்கு எந்த டைமில் வரலாம் அப்படின்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்தால் எப்போ வந்தாலும் மழை பெய்யும். கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். மிஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, கல்லு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபால்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ நாங்கள் அந்த ஃபால்ஸ் போயிருந்தோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 hours மேலே ட்ரெக் பண்ணி போகணும். ஏன்னா 3 பாயிண்ட் இருக்கும். டவுன் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, டாப் பாயிண்ட்டில் நம்மளால் ஏறவே முடியாது. நாங்கள் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கோம். அது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக நிறைய நடக்கணும். ஸோ ஒரு காடு மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம கார் பார்க் பண்ணி நடக்கணும். அந்த டைம் நாங்கள் அங்கே போகல. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கே நிப்பாட்டி அங்கே போயிட்டு இறங்கி வியூஸ் பார்க்க போயிட்டோம். அங்கே வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி, அதாவது இது என்ன வாட்ச் டவர்ஸ். அப்போ வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அந்த பீரியடில் வந்து இது வாட்ச் டவர். இங்கேருந்து வந்து எனிமீஸ் வாட்ச் பண்ணுறதுக்காக கட்டின வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வியூ பாயிண்ட். நம்ம இங்கே போய் நின்றுட்டு நல்லா மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, எதுவுமே தெரியல. மிஸ்ட்டு கவர் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு அந்த கல்லு ஃபால்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நல்லா தெரியும். எல்லா வியூஸுமே தெரியும். டாப்லேருந்து தண்ணி ஆரம்பித்து கீழே கொட்டுற வரைக்கும் நல்ல ஃப்ளோ இருக்கும். தண்ணி எப்பயும் போயிட்டே இருக்கும். நல்லா பச்சை பசேன்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு பக்கத்தில் வெள்ளரிக்காய் விற்கிறாங்க. யாராவது இந்த குளிருக்கு இந்த மழைக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்களா? ஆனால் நம்ம அங்கே வந்து போயிட்டு நல்லா வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு வெள்ளரிக்காவும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பரவாயில்ல அப்படின்னு நின்று அதையும் வாங்கிட்டு, அப்புறம் இவ்வளோ குளிரில் மேகி சாப்பிட்ணுன்னா குளிருக்கு அர்த்தமே இல்லையே. சுட சுட மேகி வாங்கி 2 மேகி வாங்கி 4 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா கீழே தான் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நடந்தோடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ வந்து இங்கேயே மேகி சாப்பிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டு மெயின் ரோட்லேயே வந்து அந்த ரோட்டு மேலேயே வந்து ஃபால்ஸு. ஆனால் நம்மளுக்கு இந்த இது வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும். ரோட்டு மேலேயே ஃபால்ஸும் எங்கேயும் கஷ்டப்பட தேவையில்லை. காரை நிப்பாட்டி இறங்கி நடந்தோன்னா ஒரு 10 படிக்கட்டு மட்டும் ஏறணும். ஏறினோன்னா இந்த ஃபால் இருக்க இடத்துக்கு போகலாம். ஆனால் தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. நான்லாம் அந்த பக்கமே போகல, தூரமாக இருந்து வீடியோ எடுத்தோட சரி. அப்பா, அவங்க பொண்ணு பையன் இவங்க 3 பேர் மட்டும். அப்புறம் நீ வா இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னும் நிற்க மாட்டேங்கிறேன், நீ வானா. ஒரு தடவை போய் நின்றுட்டு வந்தேன், என்னால் குளிர் தாங்க முடியல. ஆனால் இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணியை வந்து ஃபேஸை மட்டும் முன்னாடி கவர் பண்ணிவிட்டு ஸ்லோமோவில் குளிக்கிறான் பாருங்கள். இவங்க 3 பேருக்கும் குளிராது போல். அப்படியே இருந்தாலும் ஒன் டைம் போய் நின்று வந்தோடனே அவங்களுக்கு குளிர் போயிடுது அப்படின்றாங்க. எனக்கு கை காலெலாம் டைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேறு இங்கே இந்த இயர் வந்து ரொம்ப இந்த குளிர் எனக்கு ஒத்துக்காமல் கோல்டு ரொம்ப நான் சஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக கோல்டு ஃபீவரில். அதனால் இங்கே போகக்கூடாதுன்ட்டு இவங்க மட்டும் குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அங்கே வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வெட் ஆகிடுச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பேர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ரெசார்ட் பேர் ப்ளூ வாட்டர் ரெசார்ட். பால்சேஜ் காட்டில் இருக்க ரொம்ப சூப்பரான ஒரு ரெசார்ட்டு. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் கூட ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ வாட்டர் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சுட வந்து லெமன் கொரியண்டர் சூப்பு, அப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் கொரியண்டர் சூப்பு, அந்த குளிருக்கும் அங்கே வந்து குளித்ததுக்கும் லெமன் கொரியண்டர் சூப்பு. இது வந்து சிக்கன் 65, இங்கெல்லாம் 65 இப்படி தாங்க கொடுக்குறாங்க சாஸியாக. நம்ம ஊரில் சில்லி சிக்கன் சொல்லுவோம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு தந்தூரி, ஒரு கபாப் சைஸ் தந்தூரி. அப்புறம் வந்து அது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து தால் தட்கா. நாங்கள் எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக எங்கள் எல்லாரோட ஃபேவரட் தால் தட்கா. பிரியாணிலாம் சாப்பிட்டாலும் இந்த சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் சாதம் தான் அதை சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் மால்சேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ வந்து நல்ல மழை. கீழே இறங்கினவுடனே வந்து நல்ல மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸான ட்ரிப் ஒன்று இருக்குது. நான் எதிரே பார்க்கல. சண்டே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கி காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் இருக்குது. அதோட வீடியோ இருக்குது. நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்னும் வந்து இனிமேல் நிறைய ட்ராவல் விலாக்ஸு, ஃபுட் விலாக்ஸு, வீடியோஸ்லாம் போடுறோம். தோனிகாவையும் பேட்ரிக்கையும் பிடிக்குன்னா லைக் போடுங்க. பாய்.